காட்டில் விக்ரம் என்ற ஒரு புலி இருந்தது. அந்த புலிக்கு ஒரு விசித்திரமான பழக்கம். அது மற்ற விலங்குகளை வேட்டையாடப் போகும்போது பயமுறுத்துவதற்காக பயங்கரமாக கர்ஜிக்கும். ஆனால் ஒரு நாள் காலை விக்ரம் தூங்கி எழுந்தபோது அதன் கர்ஜனை காணாமல் போயிருந்தது. விக்ரம் வாயை திறந்தால் பூனை குட்டி கத்துவது போல மியாவ் என்றுதான் சத்தம் வந்தது. இதை பார்த்த காட்டில் இருந்த குரங்குகள் மரத்தின் மேல் ஏறிக்கொண்டு விக்ரமை பார்த்து கேலி செய்து சிரிக்கத் தொடங்கின. விக்ரமுக்கு ஒரே அவமானம். சத்தம் இல்லைன்னா நான் புலியே இல்லை என்று நினைத்து சோகமாக ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தது. அப்போது அங்கிருந்த ஒரு வயதான ஆமை மெதுவாக ஊர்ந்து வந்து கேட்டது, ஏன் விக்ரம் கவலையா இருக்க? உன் சத்தம் போனா என்ன? உன் பலம் அப்படியேதானே இருக்கு. விக்ரம் சொன்னது, இல்லை ஆமையாரே, நான் சத்தம் போட்டால்தான் மற்ற விலங்குகள் பயப்படும். அப்படிதான் நான் இதுவரை வேட்டையாடினேன். உண்மையான வேட்டைக்காரன் சத்தம் போட மாட்டான், அமைதியா இருப்பான். உன் கர்ஜனை உன்னை ஒரு சத்தம் போடும் விலங்கா மட்டும்தான் வச்சிருந்தது. அதற்கு ஆமை சிரித்துக் கொண்டே சொன்னது, உண்மையான வேட்டைக்காரன் சத்தம் போட மாட்டான், அமைதியா இருப்பான். உன் கர்ஜனை உன்னை ஒரு சத்தம் போடும் விலங்கா மட்டும்தான் வச்சிருந்தது. இப்போ உனக்கு கிடைச்சிருக்கு இந்த அமைதியை உன் பலமா மாத்திக்கோ. அன்று முதல் விக்ரம் கத்துவதை விட்டுவிட்டு மிக அமைதியாக சத்தமே இல்லாமல் புதர்களுக்குள் மறைந்து வேட்டையாடப் பழகியது. முன்பு விட இப்போது விக்ரம் மிகச்சிறந்த வேட்டைக்காரனாக மாறியிருந்தது. சில நாட்களுக்குப் பிறகு அதன் கர்ஜனை தானாகவே திரும்ப வந்தது. ஆனால் இப்போது விக்ரம் தேவையில்லாமல் கத்துவதே இல்லை. நீதி, சத்தம் போடுவதால் மட்டும் ஒருவன் பலசாலி ஆகிவிட முடியாது. நிசப்தமும் பொறுமையும் தான் மிகப்பெரிய ஆயுதங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. டெய்லி சூப்பர் கியூட் வீடியோஸ் வரும்.